இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நான் ஜெயராஜ், பாரதிராஜனோட தம்பி. நான் ஒரு 2 படத்தில் நடிச்சிட்ருக்கேன். என்னுடைய முதல் படம் கத்துக்குட்டி என்ற படம், 2வது படம் மூச்சு என்ற படம். மிஸ்டர் வினு பாரதி அவர்கள் இயக்கியிருக்காரு. அவர் வினு பாரதி பாரதிராஜோட கொஞ்சம் நல்லா ஸ்டாண்டர்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு படம் நடிக்கிற போதே என்னை அழைப்பு வந்தது. நான் சொன்னேன், என்ன முதல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்டேன். சொன்னார், இல்லை உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை தான் அப்படின்னாரு. சரி, அது 2 படம் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் செப்டம்பர் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். என்னை யாருமே அணுகலை. இந்த 71 வருஷத்தில் யாருமே என்னை கூப்பிடல, நடிக்க சொல்லி கூப்பிடல. சரவணன் அவர்கள் என்னை அழைப்பு விட்டார். அதாவது அழைப்புன்னு ஒரு 2 மாதமாக என்னை போராடி இது பண்ணார். என்னை நான் இல்லைங்க வேணாம் விட்டுருங்க, இந்த பண்ணி என்னை நடிக்க எனக்கு சம்மந்தம் இல்லாத அப்படி விஷயம். அப்புறம் அவருடைய கதையை சொன்னோன்னே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அற்புதமான கதை. இதுக்கு நான் பொருத்தமானவன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. கண்டிப்பாக அப்படின்னாரு. எந்த சொல்கிறீங்கன்னு, எனக்கு ஒரு அப்பாவி ஒரு மனுஷன் பார்க்கணும், அது என்னுடைய கேரக்டருக்கு நீங்கள் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சொன்னால் பாரதிராஜர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி என்னை நடிக்க கூப்பிட்றாங்க, ஏன் பண்ண வேண்டியது தானே அப்படின்னாரு. இல்லை எனக்கு கொஞ்சம் உங்களுக்கே தெரியும், நல்லா கோச்சு சுவானும் இல்லை பண்ணிவிடேன் அப்படின்னாரு. சரி, அதான் அந்த ஸ்கிரிப்டை அவர்கிட்ட கொடுத்தேன். படித்தார், பார்த்தாரு. நல்லா இருக்குது, கேரக்டர் சூப்பராக இருக்குது, நீ பண்ண நல்லபடியாக பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு ஒரு பெரிய லைஃப் இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி, அது பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். நான் நரேனுக்கு ஃபாதராக பண்ணியிருக்கேன். நரேன் என் கூட பண்ணியிருக்கேன். நரேனுக்கு எனக்கு 7ஆம் பொருத்தம். அதாவது எப்படின்னா, பையன் தானே தவிர அவன் மேலே எல்லா பாசங்களும் எனக்கு உண்டு. பட் நான் 2 பேரும் பேசிக்கவே மாட்டோம்மா. அப்புறமா இல்லை, எனக்கு ஒய்ஃபாக பண்ணவங்க துளசி மேடம், அவங்க எனக்கு ஒய்ஃபாக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் விட நிறைய கேரக்டர்ஸ் அங்கே பண்ணி எல்லாருமே மிகச்சிறந்த நடிகர்கள் எல்லாமே இருக்குது. இதில் நான் மட்டும்தான் ஒரு கற்றுக்குட்டி மாதிரி இருந்தேன். என்னை கற்றுக்குட்டியை கற்றுக்க வச்சுவர் என்னுடைய இயக்குனர். அதுக்கு பின்னாடி நான் கற்றுக்கிட்டேன்னா இல்லை அப்படின்றது இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தெரியும். மூச்சு படம் ஒரு ஹாரர் ஃபிலிம். அதை என்னை இயக்குனர் வினு பாரதி என்னை கூப்பிட்டாரு. அண்ணே, நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்னு. என்ன கேரக்டர் அப்படின்னு அது கதை சொன்ன உடனே அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, நான் அதை பண்ணேன். அதில் ஒரு மனோதத்துவ டாக்டர், அது நல்லா பண்ணியிருக்கேன். என் கூட நடித்தது வினு பாரதியோட பையன், அது கூட ஒரு சின்ன குழந்தை. இவங்க 2 பேரும் தான். அதை நான் கதையை சொல்லக்கூடாது. இவங்கள ஒரு பேய் வளர்த்துட்ருக்கோம். ஒரு 5 வருஷம் காணாமல் போன இந்த குழந்தைகளை தேடி போகும்போது இந்த குழந்தைய என் கையில் இது பண்ணும். அப்போ தான் இவங்களுடைய மனநிலையெல்லாம் மாற்றுறதுக்கு அப்படி நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். இதில் ஹீரோயின் நிஷான்னு ஒரு பொண்ணு, அவங்க பெங்காலி. அவங்க ஏற்கனவே இதில் சில சீரியல்லாம் பண்ணியிருக்காரு, சில இதெல்லாம் நடிச்சிட்ருக்காங்க. அவர் ஒரு மலையாள ஒரு பையன், ஒரு ஹீரோ. ஃபஸ்ட்டு ஷாட் எனக்கு வச்சார். என்னுடைய பையனை அவன் ரொம்ப தரலையாக இருக்கான், இந்த ஊரில் ரொம்ப கெட்ட பேர் வந்துடுச்சு. சரி, இவனை எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு வரணும் அப்படின்ட்டு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் காலேஜ் வச்சுருக்காரு, அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வரணும். வரும்போது அப்படியே டிரைவர் கேட்குற, அப்படி என்னையா நீங்கள் அமைதியாக வந்துட்டுருக்கீங்க? இல்லையா, இன்னொரு பிள்ளை பார்த்துக்கிட்டா அந்த பிள்ளையை கொஞ்சத்தை பார்த்து என் பிள்ளை அறிவு ஏங்கி போயிடான்ருக்காண்டு ஒரு பிள்ளையோட நிறுத்திட்டேன். இப்போ அந்த பிள்ளையும் நான் ஊர் பயிலுக்காண்டு விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு அப்படியே வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தோடனே என் ஒய்ஃப் கேரக்டர் என்ன சொல்லும், வாங்க என்ன ரொம்ப களைச்சி போய் வர்றீங்களா, பிள்ளையை விட்டுட்டு வந்தீங்களா, சரி உங்களுக்கு வண்டி கறி பண்ணியிருக்கேன், மீன் பண்ணியிருக்கேன், அப்படியாக்கும் எல்லாம் சொல்லுவாங்க. 7-8 கூட்டு கறியை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நானே என் பிள்ளையை விட்டுட்டு வந்து வேதனையில் உட்காந்துட்ருக்கேன், நீ 7-8 கூட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்படியே டைனில் உட்காருவேன். உட்காந்து இலை பரிமாறுங்கள் மற்ற எல்லாம் போயிட்டுருக்கோம். அதை எடுத்து சாப்பிட அப்படி எடுப்பேன். என் பையன் ஞாபகம் வந்துடும். அப்போ சொல்ல, இத்தனை வகை கூட்டுக்கறியோடு நான் சாப்பிட்றேன், என் பிள்ளை என்ன சாப்பிட்டுப்பான்னு தெரியல, இதில் எனக்கு தேவை அப்படின்னு போடுவேன். இதுதான் ஃபஸ்ட் ஷாட்டு. ஃபஸ்ட்டு ஷாட் முடிஞ்சோடனே எல்லாம் கிளாப் அடித்தாங்க, ஹோல் யூனிட்டை.
எனக்கு ஒன்றும் புரியலை, ஏதோ தப்பு பண்ணிட்டனோ அப்படின்னு அந்த ஃபீலில் இருந்தேன். அப்புறம் 2-3 லேடிஸ் வந்து கண்ணை தொடச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ப்ரொடியூசர் வந்து கண்ணை எப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் மனசு கஷ்டமாக போச்சு. என்ன நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் இல்லை. அப்புறம் சொன்னாங்க, இல்லை ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் நினச்சேன், ஓஹோ எனக்கு நடிக்க தெரியும் அப்படின்றது அப்போ தான் உணர்வு வந்துச்சு. அதுக்கு பின்னாடி சரி நம்ம இதை தக்க வைக்கணும், அப்படி ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். ஓகே சார், இந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டை உங்கள் அண்ணா கிட்ட பிரதர் கிட்ட போட்டு காமிச்சேன். நடிச்சு காமிச்சிங்களா? இல்லை நடிச்சு காமிக்கல. என்ன வீடியோவில் நான் எடுத்து வச்சுருந்தேன், என்னுடைய இதில் மொபைல் வீடியோவில் எடுத்து வச்சுருந்தேன். அதை காமிச்சோன்னு என்ன இன்னும் எல்லாமே ஒரு ஷாட்டில் பண்ணேன் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. நல்லா இருக்கு பண்ண கீப்பிட்டப். போட்டி என்னம்மா போட்டி? இதில் போட்டியே கிடையாது. அவரோட நான் போட்டி போட முடியுமா? இமயத்தோடு நான் போட்டி போட முடியுமா? நான் வந்து அதாவது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். அவர் மலை, நான் மடு. நான் வந்து அவரோட போட்டி போடுறதுங்கிறது எந்தவித காரணத்தை கொண்டும் சாத்தியமில்லை. அது நினைக்கிறதே கூட தப்பு. அவர் வந்து எங்கேயோ இருக்கிறாரு. நான் வந்து இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன், கற்றுக்குட்டி. இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லிட்டேங்க. ஏம்மா அதுக்குத்தானம்மா நாங்கள் காலமெல்லாம் காத்துட்ருக்கேன். அவர் கூட இறைஞ்சி நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அதான் நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர் என்னை கூப்பிட்டு நடிக்க சொன்னாலே அன்றைக்கே என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஏன்னா அந்த ஒரு இது இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய மனுஷன் கூட நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏன்னா சிவாஜி கூட நடிக்கிறதுக்கு யாராவது கூலி கேட்பாங்களாமா? யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ பெரிய மகான் அவர் கூட நடிக்கிறதுக்குன்னா எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும். என் வாழ்க்கையில் பிறவி பயன்மா அது. ஒரு நகத்துக்கும் சதைக்கும் எந்த இது கிடையாது. எல்லாம் ரெண்டுமே ஒன்று தானே. அந்த உறவு தான் எங்களுக்கு 2 பேருக்கும். என்ன எல்லோரும் கேட்டாங்க, கேள்வியெல்லாம் கேட்குறம்போது ஏன் பாரதிராஜா உங்களை நடிக்க வைக்கல அப்படின்னு சொன்னாங்க. இத்தனை படம் பண்ணியிருக்காரு, 53 படம் பண்ணியிருக்காரு, ஏன் உங்களை நடிக்க வைக்கலன்னு. அந்த படத்துடைய கதாபாத்திரத்தில் எனக்கு சரியாக சூட்டபிள் ஆகும்போது அவர் கண்டிப்பாக கொடுத்துருப்பார், இல்லைன்னு சொல்லவே மாட்டார். அதுக்கான இது கிடைக்கல. ஏன்னா ஒரு சகோதரன் அப்படின்றது இன்னொரு விஷயம் யோசிக்கணும். அவர் மூத்தவர், நான் சின்ன பையன். ஸோ அவர் என்னை இயக்கும்போது சில ஒரு இதை நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு தகப்பனோட பையனை இயக்கிறவங்க ஒரு அண்ணன் தம்பி இயக்கிறதுக்கு சில இடர்பாடுகளே இருக்கும். ஒரு மனசெலவில் கொஞ்சம் இது இருக்கும். அதனால் ஒரு வேளை நிறுத்திட்டாரா, இல்லை அதுக்கான கதாபாத்திரங்கள் கிடைக்கல அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அடுத்து எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அவர் கொடுக்கும் பட்சத்தில் அது வந்து என்னுடைய வாழ்க்கையில் பிறவி பயனை அடைஞ்சது மாதிரி அர்த்தம். அவர் என்ட்ரி ஆகும்போதுமா 1963 நினைக்கிறேன். அவர் சென்னைக்கு படையெடுத்து வரும்போது நான் வந்து ஆர்மியில் இருக்கேன். நான் 60லேருந்து 70 வரைக்கும் ஆர்மியில் இருந்தவன். 76 இவர் 16 வண்டியில் கமிட் ஆகிறாரு. அதுக்கு பின்னாடி வாழ்க்கை வேறு மாதிரி மாறிடுச்சு. அது வரைக்கும் நாங்கள் ரொம்ப பட்ட கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் நெஞ்சல்ல ரொம்ப அதிகமாக பண்ணியிருக்கோம். ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு 5 நாள் 10 நாள் கூட பட்டினியாக இருந்திருக்கோம். அது ஒரு காலகட்டம். அதை இப்போ பேச வேண்டாம், அது பேசினா நல்லா இருக்காது. நான் ஆர்மியிலேருந்து வெளியே வந்த உடனே வாழ்க்கையிலேயே ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு ஆசைப்பட்டேனே தவிர சினிமாவில் வந்து இது முன்னேறணும்னு ஆசைப்படலை. எனக்கு எப்போ நான் அங்கேருந்து வந்து 70 வந்து இங்கே வந்த உடனே டைரக்டர் ஸ்டேஷனரி பிரிண்டிங், அதான் கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸு மின்ட்டில் இருக்கு இல்லையா, அங்கே போய் வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ 280 ரூபா எனக்கு சம்பளம். அந்த இதில் வேலைக்கு சேர்ந்து அப்படி வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தேன். 78 எனக்கு திருமணம் ஆச்சு. நானும் என் சகோதரனும் அக்கா தங்கச்சி கல்யாணம் முடிச்சிட்டோம். கல்யாணம் முடிச்ச பின்னாடி கொஞ்ச நாள் கழித்து சிகப்பு ரோஜாக்கள்ன்ற ஒரு படம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கேஆர்ஜி என்னை கூப்பிட்றாரு, ஏண்டா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இல்லை முதலாளி நான் வந்து இந்த மாதிரி, ஏண்டா நீ வா சினிமாவுக்கு அப்படின்னாரு. அப்போ தான் ப்ரொடக்ஷன் என்ட்ரி ஆகிறேன். 78 நினைக்கிறேன். ஸோ அதிலேருந்து இப்போ சினிமாவில் இருக்கேன். பட் எனக்கு நடிக்கணுன்ற இது எப்பயுமே தோணவே இல்லை.
முதல்ல மெல்ல பேசுங்கன்னு ஒரு படம் பண்ணேம்மா 83. அது வந்து பாரதிதாசோடைய 2வது படம். அந்த படம் எனக்கு சரியாக போகலை, அதில் கொஞ்சம் லாஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்து மருதாணி ஒரு படம் பண்ணினேன், ராமராஜன் 2வது படம் எனக்கு பண்ணார். அதில் இருக்கிற காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் நான் போட்டேன். அந்த படம் சரியாக போகலை. அதுக்கு பின்னாடி இது நிழல்கள் காதல் ஓவியத்தில் வந்து நான் கோ ப்ரொடியூசராக இருந்தேன். அப்புறம் 92 வந்து 90 வந்து எண்ணூர் தோழன் ஒரு படம் பண்ணேன். அது பாரதிராஜன் தான் டைரக்ட் பண்ணார். அதுலேயும் எனக்கு சரியான இது அங்கீகாரம் கிடைக்கல. படம் நல்ல படம் தான், ஒரு வித்தியாசமான படம் பண்ணார். பட் அதில் எனக்கு கொஞ்சம் இதில் அதிலேருந்து நான் படம் தயாரிக்கிறத நிறுத்திட்டேன். இல்லை அவர் இது வரைக்கும் நான் நடித்ததில் எந்த ஒரு ஃப்ரேமும் பார்க்கல. அவர் பார்த்துருந்து அதுக்கு பின்னாடி சொல்லுவார், நான் செய்த தவறுகளை சுட்டி காமிக்கிறதுக்கு அவருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் பெரிய அதிகாரம் உண்டு. ஏன்னா அவர் பெரிய லெஜண்ட். இதில் அவர் நான் இன்னும் படம் காமிக்காததுக்கு பயமே என்னென்னு என்னை திட்டிடுவார். ஏடா இப்படியாடா அப்படி இப்படி ஏதாவது திட்டிடக்கூடாது அப்படின்னு இருக்க வேண்டி நான் காமிக்காமல் இருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் முடிகிற போது நான் காமிப்பேன். காமிச்ச பின்னாடி எங்கே நிறை என்ன குறை அப்படின்றத எனக்கு சொல்லுவார். சொல்கிற போது அந்த குறைகளை நான் தீர்த்துக்கிறேன் கண்டிப்பாக. ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனேன். அங்கே இருந்தவங்களே பாரதிராஜா வந்துட்டார் பாரதிராஜா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா பாரதிராஜா இந்த ஹோட்டலுக்கு வருவார் அப்படின்னு ஒரு சின்ன இது. 2வது இது என்னடா நம்ம போய் அந்த இடத்துல உட்காந்துட்டு அவருடைய மரியாதையை குறைக்கக்கூடாதுன்றதுக்கு உடனே வெளியே வந்துட்டேன் நான். அதே மாதிரி ஒரு ஜுவல்லரிக்கு போனேன், ஒரு மேரேஜ் போயிருந்தோம். அந்த மேரேஜுக்கு வந்து நானும் சரவணன் சார் எங்கள் கத்துக்குட்டி இயக்குனர் போயிருந்தோம். அங்கே போய் ஒரு ஜுவல்லரியில் ஏதோ ஒரு இது கிஃப்ட் வாங்கலை அப்படின்னு போகும்போது அந்த ஓனர்லேருந்து எல்லாருமே என்னை பாரதிராஜன் நினச்சி தான் எல்லாருமே வரவேற்றாங்க. அப்புறம் வரும்போது சொல்லிட்டு வந்தேன், நான் பாரதிராஜா இல்லை அவருடைய தம்பி அப்படின்னு. அப்படியா சார், அவர் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னாங்க. சரி, எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட நான் இந்த கத்துக்குட்டி ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிராமங்களில் நான் போய் இருக்கும்போது எல்லாருமே என்னை சூழ்ந்துக்குருவாங்க. சார் நீங்கள் இந்த பாண்டி நாட்டில் சிறப்பாக பண்ணியிருந்தீங்க, பிரமாதமாக இருந்துச்சு சார். ஐயோப்பா நான் வந்து இல்லைங்க, நான் அவருடைய தம்பி, நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன், தயவு பண்ணி அந்த மாதிரி என்ன வச்சுக்காதீங்க. அவர் இல்லை சார் நீங்கள், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்கள் சும்மா சொல்லுங்கள், நீங்கள் தான் நான் பாரதிராஜா. இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கேரக்டரு அப்படின்னு இதுதான் பண்ணுவோம் அப்படின்னு அதுதான் பண்ணுவோம் அப்படின்றது இல்லை. என்னுடைய உருவத்துக்கும் என்னுடைய வயசுக்கும் என்னுடைய பாடி லாங்குவேஜுக்கும் எந்த ஒரு மாதிரி கேரக்டர் கிடைக்குமோ அதை பண்ணுறதுக்கு நான் உறுதியாக இருக்கேன். அதே மாதிரி ஒரு நல்ல இயக்குனர்கள் கையில் கிடைச்சோன்னே எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக கிடைக்கும். அது மாதிரி ஒரு நல்ல இயக்குனர்களை தேடிகிட்டு இருக்கேன். நிச்சயமாக கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த 2 படமே ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஆடியன்ஸ் எந்த வகையிலும் ஏமாற்றவாத ஒரு படம். அதாவது குழந்தையிலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் பார்க்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த படங்களை கொடுத்துருக்கோம் 2 படமாக. இந்த 2 படம் தயவு பண்ணி நேயர்கள்ட்ட என்ன கேட்டுக்கிறேன்னா, நீங்கள் தயவு பண்ணி தியேட்டரில் போய் படம் பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோ சிடி அந்த இதிலெல்லாம் போகாதீங்க, அந்த இதுக்கு வேண்டாம். ஏன்னா நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கான அங்கீகாரம் நீங்கள் வந்து அந்த தியேட்டரில் வந்து பார்த்தா தான் எங்களுக்கு கொடுக்குற அங்கீகாரமாக நான் கருதுறேன். நன்றி நன்றி நன்றி. சூப்பர் சார்.